ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா ஒரு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்துன்றப்போ ஒரு காரில் ஹேண்ட் பிரேக்கு கூட போட தெரியாத இருந்ததுனால நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. இந்த முடிவை பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகிட்டே சொல்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றதான் இருக்க போகுது. நம்மளுடைய இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் ஜானு நான் இப்படி தான் இலக்கியாவுக்கு கார் ஓட்ட கற்று தரேன். ஒரு சின்ன பையனை காப்பாற்றுறதுக்காக அவன் ஹேண்ட் பிரேக் போட தெரியாத தவிச்சது எனக்கு தெரியும். அதனால் அவ்வளோ எங்கேயாவது போகணும் வரணும்னா அவளுக்கு கண்டிப்பாக கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும். அதனால் அவளை டிரைவிங் ஸ்கூல் சேர்த்த போகிறான் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஏன் கௌதம் இவெல்லாம் எங்கே கார் கற்றுக்கிட்டு போயிட்டு கார் ஓட்ட போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைரி எடுத்ததுமே அட்டவாக்கரை போடுறாங்க. இதை கேட்டு நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா, உங்களை யார் இலக்கியாவோட விஷயத்தில் தான் முடிவு எடுக்க சொல்கிறது? நீங்கள் இலக்கியாவோட விஷயத்தில் தலையிட வேணான்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். நான் இலக்கியாவுக்கு டிரைவிங்கு கற்றுத்தரதா அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, நீ அவனுடைய ஒய்ஃப் எப்படியெல்லாம் கௌதம் மாற்றி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவை குத்தி காட்டி பேசுகிறாங்க. இருந்தாலுமே நம்முடைய கௌதம் பற்றி நம் ஜானு அந்த மாதிரி எதுவுமே நினச்சிக்காத. நம்மளுடைய இலக்கியாவோட கை அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம தான் இப்படி தற்கொலையாக இருந்துட்டோம், நம்ம மருமகளாவது கார் ஓட்ட தெரியணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட போக சொல்லி ஒத்துக்கிறாங்க. நம்மளுடைய கௌதம் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா பேரை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்முடைய கௌதம் சாரே கார் ஓட்ட நம்முடைய இலக்கியாவுக்கு கற்று தர போகிறாங்க. அந்த இடத்துல தாங்க நம்முடைய இலக்கியாவுக்கு ஆபத்தே இருந்ததுங்க. என்னடா ஆபத்து அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்முடைய இலக்கியாவும் நம்ம கௌதமும் அந்த டிரைவிங் ஸ்கூல் இருந்து கார் ஓட்டுறதை பார்த்தேன். இந்த எஸ்எஸ்கேவோட ஆள் கால் பண்ணுறான். எஸ்எஸ்கேவுக்கு, சார் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்ட்டு வைட மரியாதையாக நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சார் 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 முக்கியமான விஷயம் சார் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே கிட்ட அந்த ரவுடி சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னடா விஷயம் அப்படின்னு சார் உங்களுடைய எதிரி அந்த இலக்கியாவை போட்டு தள்ளுற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த எஸ்எஸ்கேவோட ஆள் சொல்கிறேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அவங்கள அந்த இலக்கியாவும் இந்த கௌதம் டிரைவிங் ஸ்கூலில் நான் பார்த்தேன். கௌதம் இலக்கியாவுக்கு கார் ஓட்ட கற்று தரத்துக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா அவளை போட்டு தள்ளுறதுக்கான நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறான், நம்முடைய இலக்கியாவும் கௌதம் கார் கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்கள லாரியோ இல்லை ஏதாவது டிப்பரை விட்டு மோத போகிறானா, அப்படி இல்லை நம்ம இலக்கியா தனியாக கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண போகிறானா, இல்லை அவங்க காரில் பார்த்திங்கன்னா பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டு அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகிறானா, இப்படின்றது பல கோணங்களில் யோசிக்க வைக்கிதுங்க. இதில் இவங்க நம்முடைய இலக்கியாவும் கௌதம் எப்படி தப்பிச்சு வராங்க, அது போக இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்முடைய ஜானகி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இலக்கியாவை கார் ஓட்ட கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க இதுக்கு மேலே. அதனால் இந்த அசம்பாவிதம் நடக்காததான் நம்முடைய இலக்கியாவுக்கு கௌதமுக்கு நல்லதாக இருக்குங்க. இந்த எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சிட்டு நம்முடைய கௌதமுக்கு இலக்கியாவுக்கு இடையூறாக இருக்காங்க. இவனை முதல்ல ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.